வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் செகண்ட் கிளாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதில் க்ரௌன் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் க்ரௌன் ரூல், இந்த க்ரௌன் ரூல் வரதுக்கு மெயின் ரீசன்ஸான ஒரு சில விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரிவால்ட் ஆஃப் 1857. இந்த ரிவால்ட் ஏன் நடக்கும்னா, அந்த டைம் பீரியடில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்ட்டு டல்ஹவுசி ஒன்று கொண்டு வந்திருப்பார். இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னால் வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராஜா ராணிக்கு மகன்கள் இல்லாத சமயத்தில் அந்த நாட்டை இல்லை அவங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கும். இதை தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால் கோபம் கொண்ட நிறையா ராஜா ராணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு புரட்சி மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இதை சிப்பாய் முட்டினின்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம். இது நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 ஒரு ரீசன். மற்ற ரீசன்ஸ்லாம் பார்த்தோன்னா, டெலிகிராஃப் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ரயில்வே லைன் நமக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் பீப்புளுக்கு எஜுகேஷன்ற ஒரு விஷயம் தந்தாங்க. ஸோ இது எல்லாம் தரவும் நமக்கு ரிவால்ட்டுன்னு ஒன்று நடந்தது. இந்த ரிவால்ட்டுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் க்ரௌன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்த ஆக்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய நிறுவனத்தை அபாலிஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிரிட்டிஷ் க்ரௌன் அவங்களோட ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வராங்க. அதாவது அவங்க பிரிட்டிஷில் இருந்துகிட்டே இங்கே ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி க்ரௌன் ரூல் 1858. ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. நான் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல் ஃபர்ஸ்ட் விஷயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணது. இன்னொரு விஷயம் பிரிட்டிஷ் க்ரௌன், அதாவது ஹர் மெஜஸ்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கீழே இந்தியாவை கொண்டு வந்தது. இப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்த நம்ம கவர்மெண்ட், டெரிட்டரி, ரெவென்யூ, இதுக்கான பவர் இந்தியாவோட கவர்மெண்ட், இந்தியாவோட டெரிட்டரி, இந்தியாவோட ரெவென்யூ, இது மூணுத்துக்குமான பவரையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வச்சுருந்தாங்க. இதை டோட்டலாக பிரிட்டிஷ் க்ரௌன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பவரை எடுத்துப்பாங்க. ஸோ இந்தியாவை இதுக்கப்புறம் ஹெர் மெஜஸ்டின்ற நேம் வச்சு தான் கவர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் ஒன், குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். இது நவம்பர் 1, 1858 வந்திருக்கும். கிராண்ட் தர்பார் ஒன்று அலகாபாத்தில் நடந்திருக்கும். அங்கே தான் இந்த குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் லார்ட் கேனிங் வந்து படிச்சிருப்பார். இதை மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் பீப்புள்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸில் நம்ம போக போக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டபுள் கவர்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணுது. டபுள் கவர்மெண்ட்னா என்னது? ஒன்று கோர்ட் ஆஃப் டைரக்டர், இன்னொன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ன்றது எப்போ கொண்டு வந்ததா சொன்னேன்? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 கொண்டு வந்திருப்பாங்க. இதை ரெண்டுத்தையும் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க, எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் க்ரௌன் எடுத்திருக்காங்க இல்லையா, ஸோ இது ஒரு குட் கவர்மெண்ட்டாக அவங்களே சொல்லி இந்த நேம் வச்சுருப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க. அப்படி வந்த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் கேனிங். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார்? ராபர்ட் கிளைவ். இந்த கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்போ? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 மாற்றிருப்பாங்க. அப்படி வந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார்? லார்ட் வாரன் ஹாஸ்டிங். நெக்ஸ்ட், சார்ட்டர் ஆக்ட் 1833 இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார்? லார்ட் வில்லியம் பென்டிக். இப்போது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய்னு மாற்றிருப்பாங்க. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யார்? லார்ட் கேனிங். இந்த 4 விஷயத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் என் பண்ணிட்டாங்க. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். BOC அண்ட் COD, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர். நெக்ஸ்ட், நியூ ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் கேபினெட், பிரிட்டிஷ் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கேபினெட்டில் ஒரு மெம்பரை இந்தியாவுக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு போட்டாங்க. இவர் இங்கே நடக்கக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பார். இவருக்கு கீழே ஒரு 15 மெம்பர் கவுன்சில் இவர் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா BODயும் சரி, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக 15 மெம்பர் கவுன்சில் ஒன்று போட்டு இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுட்டாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா லார்ட் ஸ்டான்லி. இன் 1858 போட்டிருப்பாங்க. அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பார். செகண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா சார்லஸ் வுட். நெக்ஸ்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ்ன்றது எதுக்குன்னா 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் க்ரௌன் டேரெக்டாக கவர்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்தியாவோட சப்போர்ட் வேணுன்றதுக்காக இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ்ன்ட்டு ஒரு சீரிஸாக கொண்டு வந்திருப்பாங்க. 1861 ஒன்று, 1892 ஒன்று, 1909 ஒன்று. இந்த மாதிரி 3 ஆக்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ன்றது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லையும் சரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாலையும் சரி ஒரு கிரேட்டஸ்ட் லேண்ட்மார்க்னு சொல்லலாம். அது ஏன்ட்டு நான் போக போக சொல்கிறேன். பிஃபோர் தட் 1861 வேறு என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், போன கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ICS ஆக்ட், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்டும் 1861 தான் கொண்டு வந்திருப்பாங்க. தேர்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பீனல் கோட் 1861 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ
ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பீனல் கோட், அதுவும் இல்லாமல் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. இது எல்லாமே 1861. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இயர் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியன்ஸை லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் சேர்த்துப்பாங்க. அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 3 இந்தியன்ஸை நாமினேட் பண்ணி வைசிராய் லா மேக் பண்ணுறத இவங்க பார்ப்பாங்க. இவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கோ இவங்க ஓட் பண்ணுறதுக்கோ எந்த உரிமையும் அந்த டைமில் கிடைக்கல. பட் இவங்க அந்த லா மேக்கிங் ப்ராசஸில் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜ் பட். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம இந்தியன்ஸை லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் விட்டுட்டாங்க, ஓகே. இந்த இடத்துல இந்த ஆக்டில் முக்கியமான விஷயம் டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அதிக பவர் கொடுத்து கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ்க்கு கம்மி பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து 1833ல் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 வந்திருக்கும் இல்லையா, அந்த டைம் பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் கிட்ட இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பவரை கம்ப்ளீட்டாக எடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரை இந்த இடத்துல தான் ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா என்னது, லா மேக் பண்ணுறதுக்கு, அதாவது சட்டம் இயற்றுவதற்கான பவர், அதை பாம்பே அண்ட் மெட்ராஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தானே நடக்குது. அதாவது இப்போ சென்ட்ரல் கிட்ட ஒரு பவர் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கான பவர் அந்தந்த ஸ்டேட் கிட்ட இருக்குது. இப்போ நமக்குமே டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேஸ் பாயிண்ட் இந்த ஆக்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. அதனால தான் இதை லேண்ட்மார்க் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். 4th பாயிண்ட் 3 பிளேசஸில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்கியிருப்பாங்க. ஒன்று பெங்கால் 1862ல், இன்னொன்று நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ் 1886ல், அண்ட் பஞ்சாபில் 1897ல். இது இல்லாமல் 5th பாயிண்ட் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்ன்றதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஆக்ட் மூலமா வைசிராய் கேன் மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் த மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன் த கவுன்சில். டு மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் த மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன் த கவுன்சில். இந்த வார்த்தை எங்கேயும் கேட்ட மாதிரி இல்லை. இது ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பிரசிடென்ட்க்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பவர். ஸோ இதோட பேஸ் பாயிண்ட்டும் இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. பிரசிடென்ட்க்கு ஆர்டிகல் 77ல் இந்த ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒரு ஆக்ட் வரும், ஆர்டிகல் 77. அதில் பிரசிடென்ட் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் த மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன் த கவுன்சில் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கவர்னருக்கு ஆர்டிகல் 166ல் இருக்கும். இது இல்லாமல் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்ன்றதை லார்ட் கேனிங் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். வைசிராய் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து கொடுப்பார். இப்போ எப்படி நம்ம கவர்மெண்ட் பிரசிடென்ட் கிட்ட ஒரு பவர் கொடுத்து பிரசிடென்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அப்போ இருந்திருக்கு. ஸோ அதோட பேஸ் பாயிண்ட்டும் இந்த இடத்துல இருந்து தான் எடுத்திருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன்று இட் எம்பவர் வைசிராய் டு இஷ்யூ ஆர்டினன்சஸ். ஆர்டினன்ஸ்னால் என்னது, நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இதை இஷ்யூ பண்ணுறதுக்கு வைசிராய்க்கு பவர் இருக்குது. இப்போது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்குமே இந்த பவர் இருக்குது. பிரசிடென்ட்க்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் என்னது, ஆர்டிகல் 123, அண்ட் கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 213. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. இந்த 1861 1892 வரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு சின்ன டைம்லைன் மாதிரி பார்ப்போம். 1877ல் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜாக டி முத்துசாமியை நியமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம இந்தியாவுக்குன்ட்டு வர ஆரம்பிக்கும். 1882ல் ஹண்டர் கமிஷன் எஜுகேஷனுக்காக ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அடுத்தது 1884ல் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. 1885ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐஎன்சி நிறைய விஷயத்தை பற்றி பெட்டிஷன் போடுவாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியன்ஸை லா மேக்கிங் ப்ராசஸில் இன்க்ளூட் பண்ணுங்கன்றதும் ஒன்றா இருந்தது. இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892ல் அதை கொஞ்சம் நிறைவேற்றிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக, அதாவது அடிஷ்னல் மெம்பர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி அதில் கொஞ்சம் இந்தியன்ஸை எடுத்துருப்பாங்க. ஆனாலுமே அவங்களோட மெஜாரிட்டி இருந்துட்டு தான் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன பவர் அப்படி கிடச்சதுன்னா, பட்ஜெட் ரெவென்யூ பற்றியெல்லாம் போயிட்டுருக்குன்னா, பட்ஜெட் பற்றி ஏதாவது டிஸ்கஷன் நடக்குதுன்னா அதில் இந்தியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸும் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கேட்கலாம். ஆனால் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான பவர் மட்டும் நமக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆக்டில் எலெக்ஷனுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையுமே டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அண்ட் அஃபிஷியல் மெஜாரிட்டி, இவங்களெல்லாம் போத் இன் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இந்த எலெக்ஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷனுன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணல, ஆனால் எலெக்ஷன் மூலயமா தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இதை மின்டோ மார்லி ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது மார்லின்றவர் அந்த டைமில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாகவும், மின்டோன்றவர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவும் இருந்தார். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதாவது சென்ட்ரலாக இருக்கட்டும் ப்ராவின்ஷியலாக இருக்கட்டும்,
சென்ட்ரலில் 16லேருந்து 60 மெம்பராக மாற்றிருப்பாங்க. எல்லாத்துலேயும் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராவின்ஷியலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு யூனிஃபார்மாக இல்லை, பட் அதுலேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரலில் அஃபிஷியலாக எலெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்களோட மெஜாரிட்டி தான் இருந்தது. ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியலாக எலெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்களோட மெஜாரிட்டி இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் ஒன் வந்து நான் லாஸ்ட் ஆக்ட் 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்டில் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கக்கூடாது, வெறும் பட்ஜெட் டிஸ்கஷனில் மட்டும் உள்ளே விடுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட ஒரு சின்ன கொஷின்ஸ் மட்டும் கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல என்னென்னா சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸும் கேட்கலாம், அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் ரிசல்யூஷனும் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் கிடச்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வைஸ்ராயோட கவுன்சில் இருக்கு இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதில் இந்தியன்ஸை அசோசியேட் பண்ணுறாங்க. அப்படி வந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர் டு ஜாயின் த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் ஒரு லா மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இந்த லார்ட் மின்டோ டைம் பீரியடில் வேறு என்னென்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன், ஸோ தட் இதுக்கப்புறம் வர விஷயத்தை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 1906 ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1907 சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும். அதே இயரில் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கார்பரேஷன் ஜம்ஷெட்பூர்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1910 இந்தியன் பிரஸ் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யார் டைம் பீரியடில் வருது, லார்ட் மின்டோவோட டைம் பீரியடில் வருது. ஃபர்ஸ்ட் ஒன்று 1906 ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்னு ஆகா கான் ஒருத்தவர் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா மின்டோ மார்லி ரிஃபார்மில் அந்த முஸ்லீம்ஸ்க்கான ஒரு செப்பரேட் எலக்டரேட்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது முஸ்லீம் மெம்பர்ஸ்க்கு முஸ்லீம் ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும், அதாவது முஸ்லீம் மெம்பர்ஸை முஸ்லீம் ஓட்டர்ஸ் மட்டும்தான் எலெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கம்யூனல் எலக்டோரேட்டை கொண்டு வந்திருப்பார். இதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டை லீகலைஸ்டு கம்யூனலிசம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. இதுக்கு முன்னாடி 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஒன்று, அந்த டைமில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்த மாண்டேக் கொண்டு வந்திருப்பார். இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஒன்று ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1917 வந்திருக்கும், அது நல்ல டெவலப்மெண்ட் காமிச்சிருக்கும், நம்ம இந்தியன்ஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 1916 லக்னோ பேக்ட்ன்ட்டு ஒன்று நடந்திருக்கும். இந்த மின்டோ மார்லி ரிஃபார்முக்கு அப்புறமா 1916 இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் அண்ட் லக்னோ பேக்ட் வந்திருக்கும். லக்னோ பேக்டில் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் ஒன்றாகியிருப்பாங்க அண்ட் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் ஒன்றாகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்தியன்ஸ்லாம் தனியாக அவங்களோட உரிமைக்காக போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால் 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ட்டு அந்த டைமில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்த லார்ட் மாண்டேக் என்ன பண்ணுவார்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவார். இது என்ன சொல்லுன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் நாங்கள் இந்தியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன சொல்லுன்னா, செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை நாங்கள் போக போக டெவலப் பண்ணிக்கிட்டே வரோம். அதுவும் யாரு கீழேனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே. இதை ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த டைம் பீரியடில் வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்ருக்கும், அதில் இந்தியன்ஸோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்பட்டிருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் விட்டு நம்ம இந்தியன் சப்போர்ட்டை வாங்கணும்னு பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதை மாண்டேக் கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் மாண்டேக் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார், லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் தான் வைஸ்ராயாக இருந்தார். 1919 இதை எனாக்ட் பண்ணியிருந்தாலுமே 1921 தான் ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. இதோட அப்ஜெக்டிவே என்னென்னா, ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம், அதாவது சுயாட்சி நீங்களே பார்த்துக்கிற மாதிரி, ஆனால் பிரிட்டிஷ்க்கு கீழே அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறமா வந்தது தான் இந்த 1919 ஆக்ட். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிமார்க்கேட்டிங் அண்ட் செப்பரேட்டிங் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட். அதாவது சென்ட்ரல் வந்து இந்த சப்ஜெக்டை பார்த்துக்கணும், ஸ்டேட்ஸ்னால் ப்ராவின்ஷியல் வந்து இந்த சப்ஜெக்ட் பார்த்துக்கணும் அப்படின்னு பிரித்தாங்க. இதுதான் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டுன்ட்டு. இது வந்து அப்போது இதுக்கான ரூட் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டயார்ச்சி அட் த ப்ராவின்சஸ். டயார்ச்சினா என்னது, அதாவது ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், இன்னொன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட். இந்த ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ன்றது கவர்னரும் மினிஸ்டர்ஸ் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம். அதாவது இப்போ ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ன்ட்டு ஒன்று, இது என்னென்னா கவர்னரும் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது இது மொத்தமாக பிரிட்டிஷ் மட்டுமே பார்த்துக்கக்கூடிய விஷயம், அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். அப்படி இருக்கக்கூடிய ரிசர்வ்டு சப்ஜெக்ட் என்னென்னா போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், பிரிசன், இந்த மாதிரியான லேண்ட் ரெவன்யூ, ஃபைனான்ஸ் விஷயம்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை தான் டயார்ச்சின்னு சொன்னாங்க. ஸோ ப்ராவின்சஸில் டயார்ச்சியை கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் சப்ஜெக்டை பிரித்தாங்க.
செகண்ட் டயார்ச்சி கொண்டு வந்தாங்க. அண்ட் தேர்ட் என்னென்னா பைகேமரலிசம் கொண்டு வந்திருந்தாங்க. பைகேமரலிசம்னா என்னது? அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னும், லோவர் ஹவுஸை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ரெண்டாக பிரித்து பைகேமரலிசம்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் டைரக்ட் எலெக்ஷன்ஸ், இந்த அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் ரெண்டுத்துலேயுமே டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ன்றது பொதுவாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் செப்பரேட் எலக்டரேட்ன்றது என்னென்னா, அதாவது கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் நான் முஸ்லீம்ஸ்க்கு சொன்னேன் இல்லையா, ஒரு முஸ்லீம் எலக்டருக்கு முஸ்லீம் ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கான ஒரு செப்பரேட் எலக்டரேட். அந்த மாதிரி சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். இந்த கிறிஸ்டியன்ஸ்ன்றது யாருன்னா இந்தியன் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா கம்யூனிட்டிக்குமே இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஃப்ரான்ச்சைஸ் இருந்துச்சு. அதாவது ஓட் போடுற உரிமை அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா ப்ராப்பர்ட்டி வச்சும், ஓனர்ஷிப் வச்சும், டாக்ஸேஷன், எஜுகேஷன், நல்லா படிச்சிருக்கிறாங்களா, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ அசட் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஓன் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு ஓட்டுரிமைன்றது ஒரு குறுகிய சமூகத்துக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ ஆஃபீஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்றத லண்டனில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த பாதி வேலையை இவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தார். அதாவது லண்டனில் கண்ட்ரோல் வச்சுக்கணுன்றதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை 1926 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த ஆக்ட் தான். நெக்ஸ்ட் செப்பரேட் பட்ஜெட் வந்து ப்ராவின்ஷியலுக்கும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சருக்கும் தனித்தனியாக போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஒரு சைமன் கமிஷன்றதை 1927 இது வந்து 1919 போட்டிருக்காங்களா, கிட்டத்தட்ட 10 வருஷம் இடைவெளிக்கு அப்புறமா தான் சைமன் கமிஷன்ற ஒன்று கொண்டு வருவாங்க. அது என்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ரீகேப் என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 முக்கியமான விஷயம் சென்ட்ரல் சப்ஜெக்ட், ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த ப்ராவின்ஷியல் சப்ஜெக்டில் ட்ரான்ஸ்ஃபர்டு ரிசர்வ்டுன்னு ஒரு டயார்ச்சி கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராவின்சஸில் பைகேமரலிசம் கொண்டு வந்திருப்பாங்க. பட்ஜெட்டை சென்ட்ரல் பட்ஜெட்டுன்னு தனியாகவும் ப்ராவின்ஷியல் பட்ஜெட்டுன்னு தனியாகவும் போட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் நடக்கும். வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த 6 மெம்பரில் பாதிக்கு பாதி 3 மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் செப்பரேட் எலக்டரேட்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வரைக்கும் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இல்லை. அதாவது 18 வயசு கடந்தவங்களுக்கே ஓட்டுரிமைன்றது இல்லை, ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருந்திருக்கு. அண்ட் இந்த சைமன் கமிஷன் பற்றி பார்த்தோம்னா, சைமன் கமிஷன் சர் ஜான் சைமனுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஒரு இந்தியன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. இது சைமன் கமிஷனோட அப்ஜெக்டிவே என்னென்னா, நம்ம இந்தியாவோட கண்டிஷன், இந்த நியூ கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இப்போ இந்த டயார்ச்சி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதனால் நம்ம இந்தியாவோட கண்டிஷன் என்னன்ட்டு பார்த்து ரிப்போர்ட் தரது தான் உங்களோட வேலை. அதில் ஒரு இந்தியன் கூட இருக்க மாட்டாங்க. இது 7 மெம்பர் ஸ்டாட்யூட்டரி கமிஷன். இவங்க ஒரு சில விஷயம்லாம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அதாவது டயார்ச்சி அபாலிஷ் பண்ணுங்கணும், ஒரு ஃபெடரேஷன் கொண்டு வாங்க பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும், அண்ட் இந்த கம்யூனல் எலக்டரேட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் இதை ஒரு 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு நடத்துவாங்க. 1930, 31 இதெல்லாம் நடக்கும். ஆஃப்டர் தட் 1932 ஆகஸ்ட்டில் ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணுவார்னா, அப்போ இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கம்யூனல் அவார்டு அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வருவார். இது என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது மைனாரிட்டிஸ், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்றது தான் இந்த ஸ்கீமோட வேலை. அதனால இதன் மூலமா முஸ்லீம், சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன், ஆங்கிலோ இந்தியன், யூரோப்பியன்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு செப்பரேட் எலக்டரேட்னு இருந்தது. அதை கண்டினியூ பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது யாருன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பார். இதனால காந்திஜிக்கு இது பிடிக்காது. அதனால எர்வாடா ஜெயில், பூனாவில் இருக்கக்கூடிய எர்வாடா ஜெயிலில் ஃபாஸ்டிங் இருப்பார். கடைசியாக டாக்டர் B.R. அம்பேத்கர், இவர் தான் அதிகமாக இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் எலக்டரேட் வேணும்னு கேட்டிருந்திருப்பார். 2 பேரும் டாக்டர் B.R. அம்பேத்கரும் அண்ட் காந்திஜியும் ஃப்ரம் காங்கிரஸ் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வருவாங்க. அதுதான் பூனா பேக்ட். அதாவது ஹிந்துக்கு ஜாயிண்ட் எலக்டரேட் தான், ஆனால் டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கு ஒரு ரிசர்வ்டு சீட்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்தது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த ஆக்ட் வந்து ஒரு செகண்ட் மைல் ஸ்டோன் டுவர்ட்ஸ் அ கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியான்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் ஒரு சுயாட்சி ஆட்சி கொண்டு வரதுக்கான 2வது படிக்கல்னு இதை சொல்லலாம். இந்த ஆக்ட் வந்து ஒரு லென்த்தியஸ்ட் அண்ட் டீட்டெயில்டு டாக்குமெண்ட்னு சொல்லலாம். இதில் 321 செக்ஷனும் 10 ஸ்கெடியூலும் இருக்கும். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கிட்டத்தட்ட 60% இந்த ஆக்ட்லேருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆல் இண்டியா ஃபெடரேஷன்ட்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷனுக்குள்ளே ப்ராவின்சஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் சின்ன சின்ன பார்ட்ஸாக வரும். அதுதான் இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அர்த்தம். ஆனால் இது வந்து எஸ்டாப்ளிஷே பண்ணலை. அதே மாதிரி இந்த சென்டருக்கும் இந்த ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் வருது இல்லையா யூனிட்ஸா, இதுக்கும் தனித்தனியாக பவர் வந்து பிரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ஃபெட்ரல், ப்ராவின்ஷியல், ரெசியூட்ரி. ஃபெட்ரல்ன்றது யூனிட்டுக்கும், ப்ராவின்ஷியல்ன்றது ப்ராவின்சஸ்க்கும், ரெசியூட்ரின்றது இதோட பவர் வந்து வைசிராய்க்கு இருக்கும். அப்போ இந்த ஃபெட்ரலில் 59 ஐட்டமும், ப்ராவின்சஸில் 54 ஐட்டமும் கன்கரண்ட், இதில் 36 ஐட்டமும் இருந்துச்சு.
இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டு ஃபெடரல் ப்ரொவிஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு. ப்ராவின்ஷியல் அட்டானமியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டயார்ச்சியை ப்ராவின்சஸில் எடுத்திருப்பாங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட் ரிசர்வ்டு லிஸ்ட்டுன்னு 2 பார்த்தோம் இல்லையா, அதை ப்ராவின்சஸில் எடுத்துட்டு சென்டரில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராவின்சஸில் ப்ராவின்ஷியல் அட்டானமின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்டேட்ஸுக்குன்ட்டு அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கான ஒரு நம்ம எல்லைக்குள்ள சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்தந்த ப்ராவின்சஸ்க்குன்ட்டு சுயமாக நீங்கள் ஆட்சி செய்கிறதுக்கான பவரை கொடுக்குறன்றது தான் இந்த ப்ராவின்ஷியல் அட்டானமி. அட்டானமினா சுயமாக அவங்களே ஆட்சி பண்ணுறதுன்னு அர்த்தம். டயார்ச்சியை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, சென்டரில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஃபெடரல் சப்ஜெக்ட்ன்றதுல ரிசர்வ் சப்ஜெக்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாகவும் 2 பிரிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து ஆப்ரேஷனுக்கு வரவே இல்லை. ஜென்ரல் சீட்ஸ்லேருந்து ஒரு சில சீட்ஸை டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விமன் அண்ட் லேபர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு? ஷெட்யூல்டு காஸ்ட், விமன் அண்ட் லேபர் 3 பேருக்கு. இந்த ஓட்டிங் ரைட் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 14% ஆஃப் த பாப்புலேஷன் ஓட் போடுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் இந்த டைம் பீரியடில் நடந்திருக்கும். எப்போ? 1935ல். அடுத்தது ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் படி 1934ல் அந்த ஆக்ட் வந்திருக்கும். 1935ல் நம்ம ஆர்பிஐயை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னாலே ஃபெட்ரல் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னது இந்த இடத்துல தான். அதே மாதிரி ஃபெட்ரல் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னதும் இங்கே தான். ஃபெட்ரல் கோர்ட்டை 1937ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோர்ட். இதுக்கு முன்னாடி கேட்ட பிஒய்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோர்ட் எதுன்னு கேட்டால் ஃபெட்ரல் கோர்ட்டு 1937. இது எந்த ஆக்ட்னால வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சுப்ரீம் கோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. அது 1774ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது 1937. இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும் இல்லாமல் ப்ராவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ப்ராவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு பதிலாக தான் இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ட்டு இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ன்ற விஷயத்தை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935லேருந்து எடுத்துருக்கோம். பைகேமரலிசமில் அவுட் ஆஃப் 11 ப்ராவின்சஸில் 6 ப்ராவின்சஸ், அதாவது பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம், யுனைடெட் ப்ராவின்சஸ், இந்த 6 ப்ராவின்சஸ்லையும் பைகேமரலிசம் கொண்டு வந்திருப்பாங்க. பைகேமரலிசம்னா என்னது? அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ்ன்னு 2 ஹவுசஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் தான் பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2 நியூ ப்ராவின்சஸ் உருவாக்கியிருப்பாங்க. ஒன்று ஒரிசா, இன்னொன்று சிந்த். ஃபெட்ரல் ரயில்வே அத்தாரிட்டியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஜூன் 3, 1947 லார்ட் மவுண்ட் பேட்டன் அந்த டைமில் இருந்த வைஸ்ராய் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பார்ட்டிஷன் பிளானையும் புட் ஃபோர்த் பண்ணியிருப்பார். அதுதான் மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது கிளிமெண்ட் அட்லி அவர் ஒன்று சொல்கிறாரு. ஜூன் 3, 1947 வந்து முஸ்லீம் லீக் டிமாண்ட் பண்ணதுனால திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் பார்ட்டிஷன் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான், டிக்கி பர்ட் பிளான்னு சொல்லுவாங்க, ஜூன் 3 பிளான்னு சொல்லுவாங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 அதுக்கப்புறமா தான் வரும். அந்த பிளானை காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த பிளான் அக்செப்ட் பண்ணதுனால தான் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல் வரும். ஓகேவா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல் வரதுக்கு முன்னாடி மவுண்ட் பேட்டன் பிளான், டிக்கி பர்ட் பிளான், ஜூன் 3 பிளான், இந்த 3 நேமும் வச்சிருக்கிற அந்த பிளானை ரிலீஸ் பண்ணி அது இந்தியன் காங்கிரஸாக இருக்கிறதும் அண்ட் முஸ்லீம் லீக்கும் ஓகே பண்ணதுனால இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா ஃப்ரம் ஆகஸ்ட் 15, 1947லேருந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரின் நேஷன்னு ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிச்சது. இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 படி இந்தியாவை 2ஆக பிரித்து, அதாவது டொமினியன் ஆஃப் இந்தியா அண்ட் டொமினியன் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இவங்க பிரிட்டிஷோட காமன்வெல்த்திலேருந்து பிரிஞ்சுக்கலாம், பிரியாமலும் போகலாம். இது அவங்களோட ரைட்டுன்ட்டு இந்த லாவில் சொல்லியிருப்பாங்க இந்த ஆக்டில். நெக்ஸ்ட் வந்து வைசிராய் ஆஃபீஸையும் ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இது 2த்தையுமே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. மொத்த பவரையும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணிக்கோங்க, அதில் என்ன லா வேணால் போட்டுக்கோங்க, என்ன ஆக்ட் வேணாலும் போட்டுக்கோங்க, இன்க்ளூடிங் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் முதற்கொண்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் லேப்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பேரமௌண்டன்சி. இது என்னன்னா சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்டெல்லாம் பிரிட்டிஷ் கீழே வச்சுருந்தாங்க இல்லையா, அதை இந்த ஆக்ட் மூலமா அதெல்லாம் ஆகஸ்ட் 15, 1947லேருந்து இந்தியா கூடயும் சேரலாம், பாகிஸ்தான் கூடயும் சேரலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸ் வந்து நாமினல் ஹெட், அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனோட நாமினல் ஹெட்டாக இருப்பாங்க. கரெக்டாக ஆகஸ்ட் 14 மிட் நைட்டில் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 15 மார்னிங் அந்த டைமுக்குள்ளே பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவுக்குள்ளே எண்ட் ஆகி 2 இண்டிபெண்டன்ட் நேஷன், அதாவது டொமினியன் ஆஃப் இந்தியா, டொமினியன் ஆஃப் பாகிஸ்தான், இந்த 2 இண்டிபெண்டன்ஸ் டேவும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். ஸோ இந்தியா காட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஆகஸ்ட் 15, 1947. இந்த ஆக்டில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா டைட்டில் ஆஃப் எம்பரர் ஆஃப் இந்தியா, அதாவது ராஜாக்கள் இந்த மாதிரியான பேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில்லாம் இதுக்கப்புறமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது
அந்த டொமினியன் இந்தியா, இந்தியான்ட்டு மட்டும் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் இல்லாமல், அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்தது லார்ட் மவுண்ட் பேட்டன். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யார்? ஜவஹர்லால் நேரு. இதோட இந்த க்ரௌன் ரூல் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு அதிக கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. பட் மெயின்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். 1946 ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 14 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்போ இருந்துச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம பார்ப்போம். கொஷின்ஸ் போவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபீச்சர்ஸ் கம் அண்டர் GOI ஆக்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்? பின்வரும் அம்சங்களில் எது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டத்தில் 1935 கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஒன்லி, முஸ்லீம்களுக்கு மட்டும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம். ஆப்ஷன் 2 அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய கவுன்சிலை ஒழித்தல். ஆப்ஷன் 3 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவுதல். இட் அபாலிஷ் டயாச்சி இன் த ப்ராவின்சஸ், இது மாகாணங்களின் இரட்டை ஆட்சியை ஒழித்தது. இதில் எது ஆன்சர்? ஆன்சர் 1, அதாவது ஒன்லி முஸ்லீம்ன்றது இந்த ஆக்டில் வராது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வந்திருக்கும் இல்லையா, அதில் தான் முஸ்லீம்களுக்கு மட்டும் செப்பரேட் எலக்டரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அதை சிக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன், ஆங்கிலோ இந்தியன், யூரோப்பியன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாமே இதில் வரக்கூடியது தான். அதாவது கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அபாலிஷ் பண்ணுறது, ரிசர்வ் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதாவது ரிசர்வ் வங்கியை நிறுவுதல். இதுக்கான சட்டம் எப்போ? 1934. அடுத்தது டயார்ச்சி இந்த ப்ராவின்சஸை அபாலிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் டயார்ச்சி போடுவாங்க. அதுவும் இந்த இடத்துல தான் வரும். நெக்ஸ்ட் question for you. Who is the first viceroy of India? Option 1 Robert Clive, Lord Warren Hastings. Option 3 Lord William Bentinck. Option 4 Lord Canning. ஆன்சர் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஸஸ் டெய்லி போகும். லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.